தமிழ்நாடு இல்லைங்க, உத்தரப்பிரதேசத்துல இப்போ வரைக்கும் இருமொழி கொள்கை தாங்க. அப்ப இப்பதாங்க மும்மொழி கொள்கை வருது. எத்தனை தடவை உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன்? இங்க வேண்டான்றாங்க சார். ஏன்றேன் வேணாம். ஏன் சார் நீட்டும் இங்க வேண்டாம், இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு கரெக்ட், மும்மொழி கொள்கை வேண்டாம். நீட் ஒன்னு வேண்டான்றத மக்கள் கிட்ட திணிக்கிற கூடாது. அதுதான் திணிக்கிறது, அதுதான் திணிக்கிறது. நான் என்ன சொல்றேன், நீங்க விஜய் விட்டு என்னை கொண்டு போய் மறுபடியும் உங்க அரசியலுக்கே என்னை நிக்க வைக்கிறீங்க பாத்தீங்களா? வேண்டாம்னு சொல்லலீங்க, விஜய்க்கு பேசலாம் சார். நான் விஜய் பேச தான் உங்களை கூப்பிட்டேன். இதை மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க கேள்வி வச்சுட்டு விஜய் பேச கூப்பிட்டேன், நான் ஏன் கேள்வி வச்சிங்க? மக்கள் வேண்டாம்னு சொல்ல நீட்டை. ஏன்னா நீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் குரோம்பேட்டையில் மொட்டை மாடியில் கீத்து குடிசையில் வாடகைக்கு இருக்கிற ஒரு பையன் டாக்டர் ஆகிறான். இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி பையன் செங்கசூளையில் அவங்க அம்மா செங்கல் போடுறாங்க, அவன் இன்னைக்கு டாக்டர் ஆகிறான். அதுக்கு முன்னாடி டாக்டர் படிக்கிறதுக்கு ப்ளஸ் 2 படிச்சவன் போய் டாக்டர் ஆயிருக்காங்க. இல்லையே மாதேஷ், டாக்டர் ஆயிருக்காங்க சார். எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. நடக்கல. நீட்டு வர்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து எத்தனை பசங்க போனாங்க, நீட் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பசங்க போனாங்கன்னு டேட்டா எடுத்து தயவு செஞ்சு பாருங்க. சரி, நீட்ல இருந்து அடுத்து மும்மொழி கொள்கை ஏன் வேணான்னு மட்டும் சொல்லுங்களேன். மாதேஷே வேணாம் சார். தமிழ்நாட்டின் கொள்கை அதுவல்ல சார். மாதேஷ், நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டின் கொள்கை அதுவல்ல. மாதேஷ் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார். இந்த மாநிலத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு சார், ஒரு பண்பாடு இருக்கு சார், ஒரு கொள்கை இருக்கு சார். அப்ப என்ன வெங்காயத்துக்கு அரபு பள்ளியில உருது பள்ளியில உருது இருக்கு? எதுக்கு உருது இருக்கு? என்ன வெங்காயத்துக்கு நீ உருது பள்ளியில உருது வச்சிருக்க? 3 மொழி எதுக்கு வச்சிருக்க? இந்த மாதிரிலாம் பேசினா பாரு பெரிய எதுக்கு வச்சிருக்க? எதுக்கு வச்சிருக்க? மும்மொழி எங்க கொள்கையில எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கு. நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க காரணம்? சார் 3 மொழி கொடுத்தா அரசு பள்ளி மாணவனுக்கு பர்டன் ஆயிடும். கரெக்டா? அதான் நீங்க சொல்ற காரணம். ஆமா சார். அவனுக்கு நீங்க ஊரடிச்சு ஒலையில போட்டு எம்எல்ஏ எம்பி மாவட்ட செயலாளர் நீங்கெல்லாம் உங்க பிள்ளைங்களை கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறீங்கல்ல, அங்க 3 மொழி சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஊரடிச்சு ஒலையில போடுற உன் பிள்ளைக்கு படிப்பேறும், என் பிள்ளைக்கு படிப்பேறாதா? யார் சொன்னா என் பிள்ளைங்களுக்கு அந்த 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 தகுதி இல்லைன்னு எவன் சொன்னான்? நீ கொடுத்து பாத்தியா? என்னங்க இது வெக்கங்கட்ட கொள்கை? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவனுக்கு 6 சப்ஜெக்ட், அரசாங்க பள்ளியில படிக்கிறவனுக்கு 5 சப்ஜெக்ட். இல்ல எங்களுக்கு மும்மொழி இதெல்லாம் ஒரு கொள்கை. எங்க கொள்கை எங்க காரணம் என்ன சார்? இங்க